தற்பொழுது இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார் திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருந்தார், அதை கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். திமுக ஆட்சிக்கு முடிவுக்கு கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது, மக்களுக்கு திமுக நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டதுன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக அரசு மீது முன்வைத்து பேசியிருந்தார். உங்களுடைய பார்வை? நரேந்திர மோடி உண்மைக்கு மாறாக பேசுவதுதான் அவருக்கு கைவந்த கலை. தொடர்ந்து 2019 இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது என்ன குற்றச்சாட்டு சொன்னாரோ அதே குற்றச்சாட்டை தான் இப்போது சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் இவருடைய பேச்சை புறக்கணித்து திமுகவுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் தேடி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இவர் ஊழலை பற்றி பேசுவதற்கு மோடிக்கு யோகியதே கிடையாது. காரணம், அவர் மேடையில் உட்கார்ந்திருக்கிற ஏறத்தாழ 75% தலைவரின் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருப்பது அவருடைய அரசாங்கத்திலே போடப்பட்ட வழக்கிலே இருக்கிறது. அது எடப்பாடி மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மோசடி செய்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் கூறப்பட்டிருக்கு. அதே போல பக்கத்தில் அன்புமணி அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் இன்னும் இருக்கிறது. அதற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் இருக்கிறது. இப்படி அவருடைய மேடையிலே மொத்த பேரை உட்கார வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இப்படி ஒரு பொய்யை சொன்னால் யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ஒரு விரலை எங்களை பார்த்து காட்டுகிற போது 3 விரல் மோடியை பார்த்து. இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு RS பாரதி. ஒரு வாதம்னா யார் ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, யாருக்காக பேசுறோம், எதுக்காக பேசுறோம், அதான் முக்கியம். தி கோர்ட் இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 9 மணிக்கு.